ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா டிசைனர். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரேசிங் மொபைலே எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். அதுக்கு 2 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று பேப்பர் காப்பி, இன்னொன்று பின்ட்ரெஸ்ட். இந்த 2 ஆப்புமே இருந்தாலே மொபைலில் நம்ம அழகாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வரைகிற அளவுக்கு கூட நம்ம அழகாக ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பட் நீங்கள் எல்லா சைஸ் இமேஜும் வரும்போது எல்லா இமேஜுமே ஒரே சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இமேஜ் ஒரு சைஸில் இருக்கும், இன்னொரு இமேஜ் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன அழகாக ஆரி ஒர்க் பண்ணாலுமே ட்ரேசிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஒர்க் உண்மையிலே ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ட்ரேசிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸோட ஒர்க்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ட்ரேசிங் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ப்ளே ஸ்டோரில் பேப்பர் காப்பி, பின்ட்ரெஸ்ட் அந்த 2 ஆப்புமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் காப்பி ஆப்பும் பின்ட்ரெஸ்ட் ஆப்பும் 2 ஆப்பும் சொல்லியிருந்தேன்னா இதுதான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பு, இது பேப்பர் காப்பி ஆப். ஐக்கான் தெரியுதுங்களா? இது ப்ளூ ஒரு மாதிரி க்ரீன் கலர் அந்த 3 இது போட்ட மாதிரி இருக்கும். பின்ட்ரெஸ்ட் அந்த பி ஒயிட் கலரில் இருக்கும், சுற்றி ரெட் கலரில் இருக்கும். இப்போ பின்ட்ரெஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எதனாச்சும் நீங்கள் ஒரு மோட்டிவ் டிசைன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் வேணும்னா கீழே 3 டாட் தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆயிரும், உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இங்கே கீழே ஒரு டிசைன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணோன்னா அதே 3 டாட் கொடுத்து டவுன்லோடு இமேஜ் கொடுத்துட்டு அது கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் போட்டது அந்த மாதிரி எடுக்கிறதுனா உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிறதே டவுன்லோட் பண்ணுங்கள், அப்படி இருந்தால் ட்ரேசிங் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டிசைனை எப்படி ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் டவுன்லோட் பண்ண டிசைன் பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேப்பர் காப்பி ஓப்பன் பண்ணோன்னே நம்ம இமேஜஸ் ஃபுல்லாக வரும். நான் டவுன்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணோடனே இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் இமேஜை ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே கீழே லாக் சிம்பிள் இருக்குங்களா? அந்த லாக் சிம்பிள் கொடுத்தனா இமேஜ் லாக் ஆயிரும். இமேஜ் உங்களுக்கு மூவ் ஆகாது, இப்படியே இருக்கும். இதுவே நீங்கள் அன்லாக் பண்ணணுன்னா வால்யூம் டவுன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும், இமேஜ் மூவ் ஆகும். இப்படி இமேஜ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேசிங் எடுக்கிறப்ப இமேஜ் மூவ் ஆகும், பண்ண முடியாது. கரெக்டாக ஒரே சைஸுக்கு இமேஜ் வராது. அதனால் இமேஜை கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கரெக்டாக வச்சுட்டு இமேஜை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேசிங் எடுக்க ஆரம்பிங்க. இமேஜை லாக் பண்ணிவிட்டு நான் ட்ரேசிங் பேப்பரை மேலே வச்சுட்டேன். ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் வரைகிறதுக்கு மார்க்கர், ஸ்கெட்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுவே ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் கிளாத்தில் ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு பென் யூஸ் பண்ணுங்கள். டார்க்காக இருக்க நிப்பிள் யூஸ் பண்ணுங்கள். இதில் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் பென்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வரைய முடியாது. ஸோ மார்க்கர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ட்ரேசிங் எடுக்கிறேன். இதே மாதிரி மெதுவாக ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. கரெக்டாக மூவ் ஆனாலும் இமேஜ் உங்களுக்கு அதே இடத்துல தான் இருக்கும். பேப்பரை கரெக்டாக வச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரேசிங் எடுக்கலாம். தெரியுதுங்களா நான் எப்படி ட்ரேசிங் எடுக்கிறேன்ட்டு? கீழே தரையில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நான் கீழே நோட் வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு சைடு எடுத்துட்டேன், அதே நான் இன்னொரு சைடு எடுக்கணும். இமேஜை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணிவிட்டு அப்படியே இமேஜை இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா திரும்பி லாக் பண்ணிடுங்க. இப்போ திரும்பி மீதி பேலன்ஸை நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். லைன் வரைஞ்சிட்டு அடுத்து லீஃப் வர்றதெல்லாம் ஈஸியாக வரைஞ்சிடலாம்.
இந்த இமேஜை வந்து நான் ஃபுல்லாக வந்து ட்ரேசிங் எடுத்துட்டேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? மொபைலை வச்சு நீங்கள் நல்லா ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்தும் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன டிசைனை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ட்ரேசிங் எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து வரைஞ்சிட்டா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன டிசைனை வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து கிளாத்தில் வந்து எப்படி ட்ரேசிங் எடுக்கணும்னா, கார்பன் ஷீட்டை வந்து அடியில் வச்சுட்டு 4 சைடும் பின் பண்ணிவிட்டு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர் வந்து கீழே வச்சுருப்போங்களா, பென்னு நார்மல் பால் பாயிண்ட் பென் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு நீங்கள் மேலே வரைஞ்சிங்கன்னா ட்ரேசிங் வந்து விழுந்துடும். ட்ரேசிங் எடுக்கும்போது அதான் சொல்கிறேன், இந்த பென் வந்து கிளாத்தில் எடுக்கும்போது இந்த பென் யூஸ் பண்ணுங்கள். பேப்பரில் எடுக்கும்போது மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் எடுக்க ஈஸியாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். திவ்யா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு மொபைல்லையே எந்த அளவுக்கு அழகாக ட்ரேசிங் போடலான்னு சொல்லி தெரிஞ்சிச்சிங்களா? எதனாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.